ஏன் இந்த சமூகம் இப்படி இன்னைக்கும் பட்டாவுக்கும் ரோடுக்கும் தண்ணிக்கும் பஸ்ஸுக்கும் போராடி லைட்டுக்கும் போராடிட்டு இருக்குன்னா நம்ம சமூகமாக சேரவில்லை என்பதாகும். அப்போ இந்த முறை வாக்களிப்பது ஏதோ ஒரு புதிய தமிழ் கட்சிக்கோ ஒரு சாமுக்கோ ஒரு வேட்பாளருக்கோ கிடையாது. அது உங்களுக்கான ஓட்டு, உங்களுடைய மரியாதைக்கான ஓட்டு, உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஓட்டு. இதை சாதாரணமாக நினைத்துவிட்டால் இந்த சமூகம் மிகப்பெரிய அளவு பின்னோக்கி போயிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா? இந்த சமூகத்திற்கு 30,000 ஓட்டு தான் இருக்கு, இவர்களுக்கு 10 தொகுதி எல்லாம் கொடுக்க முடியாது, வேண்டுமென்றால் 2 தொகுதி 3 தொகுதி ஏதாவது ஒரு தனி தொகுதியில போய் உங்க ஜாதிகளே போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு பொம்மை போல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நினைச்சிருந்தால் டாக்டர் ஐயா அப்படி 2 தொகுதி 3 தொகுதி வாங்கி எங்கேயாவது நின்று போட்டி போட்டு வெற்றியும் பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கலாம். ஆனால் அப்படி வெற்றி பெற்றா இந்த சமூகத்துக்கான எந்த அரசியலையும் பேச முடியாது, மாறாக பொம்மைகளாக தான் இருக்கும். அந்த முடிவுதான் இது. வெற்றி முக்கியம் கிடையாது. இந்த சமூகத்துக்கு வெற்றிக்கு நிகரானது தன்மானம். தன்மானத்தோடு தான் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு புதிய தமிழ் கட்சி நிற்கிறது. அதனால வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்வதற்காக தான் நீங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் ஒரே சின்னம் தான். என்ன சின்னம்? சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வையுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி இங்கே வரவேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.